දෙවියන් වහන්සේ සමාව දෙන්න නැවත ලබා දෙන්න. தேவன் மன்னித்து திரும்ப உயர்த்துவார், திரும்ப தருவார். தேவன் மன்னித்து திரும்ப அளிப்பார். நீங்கள் இழந்த எல்லாவற்றையும் திரும்ப அளிப்பார். பைபிளே யோவேல் දෙවෙනි පරිච්ඡය 25 වෙනි වචනේ සඳහන් කළ තියෙනවා. வேதத்திலே யோவேலின் புத்தகம் 2ஆம் அதிகாரத்திலே 25ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. මා විසින් ඔබ සෑම අතරට එව්වා වූ මාගේ මා සමුදාව වන පළඟැටියන්ද, කෙටි පළඟැටියන්ද, කපන පළඟැටියන්ද, පළඟැටි පණුවන්ද නාස්ති කළා අවුරුදු මම ඔබ සැමට නැවත දෙන්නෙමි. நான் உங்களிடத்திலே அனுப்பினேன் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப தருவேன். නාස්ති වුණා වූ අවුරුදු මම නැවත දෙනවා. வீணடித்ததான வருஷங்களை நான் திரும்ப தருவேன். මාද මේ ස්ථානේ දකිනවා ගාකයිගේ පසුගිය අවුරුදු 6ක් නාස්ති වෙලා ගිහිල්ලා. இந்த இடத்திலே நான் அநேகரை காண்கிற காரியம் இதுதான். கடந்த 6 வருஷம் உங்கள் வாழ்க்கையை வீணடித்திருக்கிறீர்கள். ගාකයිගේ ජීවිතේ ප්‍රයෝජන නැතුව ගිහිල්ලා තියෙනවා. அநேகருடைய வாழ்க்கையில எந்த பிரயோஜனமும் மற்ற நிலைமையிலே போயிருக்கிறது. කළා මාන්සි වෙලා செய்து செய்து கஷ்டப்பட்டு කිසිම ප්‍රයෝජනයක් නැහැ. எந்த பிரயோஜனமும் இல்லை. සමහර අය පිටරටට ගිහිල්ලා අවුරුදු 6ක් අවුරුදු 8ක් ඉන්නවා. ஒரு சிலர் வெளிநாடு சென்று 6 வருஷம் 8 வருஷமா இருக்கிறார்கள். අම්බ කරලා ගේනවා. சம்பாதித்து கொண்டு வரார்கள். මා දන්න සමහර අය நான் அறிந்த ஒரு சிலர் කවුද තා ලස්සනට කතා කරපු නිසා யாரோ ஒருவர் மிக அழகாய் பேசினதின் நிமித்தம் කොම රත්තරන් ටික උස්සලා දීලා எல்லா நகைகளையும் தூக்கி கொடுத்திருக்கிறார்கள். දැන් යාගේ අවුරුදු ටික නාස්ති වෙලා இப்பொழுது அவருடைய வருஷங்கள் வீணடிக்கப்பட்டு இருக்கிறது, නැති වෙලා ගිහිල්ලා. அழிந்து போயிருக்கிறது. ඒ නිසා දැන් ආපහු එයාට අම්බ කරන්න පුළුවන්ද? திரும்ப அவருக்கு அதை சம்பாதிக்க முடியுமோ? முடியாது. නමුත් දෙවියන් වහන්සේ කියනවා ஆனால் தேவன் சொல்லுகிறார், ඒ නාස්ති වුණා අවුරුදු அந்த- මම නුඹට දෙනවා. அந்த வீணான வருஷங்களை நான் திரும்ப உனக்கு தருவேன். කොහමද දෙන්නේ? எப்படி தருவார்? නැවත අවුරුදු 8ක් යන්න යනවද? இன்னும் 8 வருடம் செல்ல வேண்டுமோ? නෑ. இல்லை. දෙවියන් වහන්සේ ආස්කමක් කරන්ටනා. தேவன் ஒரு அற்புதத்தை செய்ய ආස්කම් போகிறார். කරන්ටනා. அற்புதங்கள் நடக்க මගේ போகிறது. සභාව என் சபை ආස්කම් බලාපොරොත්තු වෙන්න අවශ්‍යයි. அற்புதங்களை எதிர்பார்க்க ඔබ வேண்டும். ආස්කම් බලාපොරොත්තු වෙන්න. நீங்கள் அற்புதங்களை දෙවියන් எதிர்பார்க்க වහන්සේ ඔබ නැති කළා උදේ ආස්කමක් හැටියට නැවත ලබා දෙන්නා. நீங்கள் இழந்தவைகளை ஒரு அற்புதமாய் திரும்ப பெற்றுக் கொடுக்க போகிறார். ඔබගේ ප්‍රේමේ සම්බන්ධය உங்கள் அன்பின் சம்பந்தம் අවුරුදු ගණන් නාස්ති වෙලා ඇති. வருட கணக்கு ඒක வீணடித்திருக்கலாம். ලස්සන කරන්ට. அதை அழகுபடுத்த නමුත් දෙවියන් වහන්සේ පුදුම දෙයක් කරන්ට. ஆனால் தேவன் புதுமையான காரியத்தை ඔබගේ செய்ய போகிறார். නිවස නැති වෙලා ඇති. உங்கள் வீடு දෙවියන් இழக்கப்பட்டிருக்கலாம். වහන්සේක නැවත ලබා දෙන්නා. தேவன் அதை திரும்ப பெற்று ඔබ தருவார். අම්බ කරපු මුදල් நீங்கள் சம்பாதித்த பணம் කොයිදෝ දාලා எங்கேயோ போட்டு එහෙම රැවටිලා அப்படியே ஏமாற்றப்பட்டு ඔබගේ අවුරුදු ඉවරයි. உங்கள் வருடங்கள் முடிந்தது. නෑ. இல்லை, ආස්කම් සිදු වෙන්ටනා. அற்புதங்கள் நடக்க போகிறது. Hallelujah. ஹalleluya. වාඩි වෙන්න. அமர்ந்து கொள்ளுங்கள். මා දන්න කෙනෙක් ඉන්නවා. நான் அறிந்த ஒருவர் இருக்கிறார். එයා ලක්ෂ 50ක් ව්‍යාපාරකට දැම්මා. ஒரு 50 லட்சம் அவர் வியாபாரத்துக்கு போட்டார். දාලා මාස පළවෙනි දෙවැනි මාසයට මුදල් ලැබුණා. போட்டு முதல் 2 மாதம் அவருக்கு பணம் கிடைத்தது. තුන්වෙනි මාසේ ඉඳලා 3வது மாதத்திலிருந்து ඒ මනුෂ්‍යයා කොයිද කියලා දන්නේ. அந்த மனிதன் எங்கேன்னு தெரியாது. ඔක්කොම ගියා. எல்லாமே போச்சு. කැඩිලා වැටිලා සිටියා. உடைந்து விழுந்து நொறுங்கி අද போயிருந்தார். ඔබගේ ජීවිතේ තේම වෙලා ඇති. இன்று உங்கள் வாழ்க்கையும் அப்படி இருக்கலாம். හැබැයි මෙතන පුදුම වචනයක්. ஆனால் இந்த இடத்துல ஒரு புதுமையான வார்த்தை. නුඹ නාස්ති කළා අවුරුදු. நீ
இழந்த வருஷங்களை මා නැවත දෙනවා. நான் திரும்ப தருவேன். ඔබට තියෙන්නේ පොඩි දෙයයි. உனக்கு செய்ய வேண்டியது ஒன்று சின்ன காரியம் தான். විශ්වාස කරන්න. விசுவாசிப்பது மாத்திரம். විශ්වාස කරන්න. விசுவாசிங்க. මේ ගැලවීම ලොකු ගැලවීම අපි ලබාගත්තේ ඇදහිල්ල. இந்த பெரிய ரட்சிப்பையே பெற்றுக்கொண்டது விசுவாசத்திலே. ඔබ අදාන් ගන්න. நீங்கள் விசுவாசியுங்கள். මට ඒක ලැබෙයි කියලා. எனக்கு அது கிடைக்கும் என்று දෙවියන් වහන්සේ දෙකයි. தேவன் அதை செய்வார். බයිබලේ ලූක් පොතේ 15 වෙනි පරිච්ඡය. வேதத்திலே லூக்காவின் புத்தகம் 15 18 වෙනි පරිච්ඡයේ ඉඳලා 24 වෙනි වචනේ දක්වා. 18ஆம் வசனத்திலே இருந்து 24ஆம் வசனம் එක வரைக்கும் තාත්තා කෙනෙක්ට පුතාල දෙන්නෙක් හිටියා. ஒரு தகப்பனுக்கு 2 மகன்மார்கள் இருந்தார்கள். දැන් දෙන්න. கவனியுங்கள். මේ කතාව දන්නවා. இந்த கதை உங்களுக்கு එක தெரியும். තාත්තා කෙනෙක්ට පුතාල දෙන්නෙක් හිටියා. ஒரு தகப்பனுக்கு 2 மகன்மார்கள். බාල පුතා කිව්වා මට අයිති දේ මට දෙන්න. இளைய மகன் சொன்னான், எனக்கு உரியது எனக்கு சொந்தமானதை நீங்கள் எனக்கு தாருங்கள். තාත්තා කතා කරලා බලලා ඇති. தகப்பன் பேசி பார்த்திருப்பார். අවසානයේදී බැරි නිසා ඔක්කොම ටික දුන්නා. கடைசியிலே முடியாத பட்சத்திலே எல்லாமே கொடுத்தார். ඔහුගේ කොටස ඔහු ලබාගෙන ගියා. அவனுடைய பங்கை அவன் பெற்றுக்கொண்டு சென்றான். යන්න යන්න ඔහුගේ ජීවිතේ හැම දෙයක්ම නැති වුණා. போக போக அவன் வாழ்க்கையில எல்லாம் இழக்கப்பட்டது. පියාව අත්තරලා ඉතා දුර දේශයට ගියා. தந்தையை விட்டு வெகு தூர தேசத்துக்கு போனான். ඔහු පියාගෙන් ඉතා දුර යන්න 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 හැම දෙයක්ම අඩු වෙන්න පටන් ගත්තා. அவன் தந்தையை தகப்பனை விட்டு தூரம் போக 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 கொஞ்சம் கொஞ்சமா எல்லாம் இழக்கப்பட்டது. අද අපේ පියාගෙන් කොච්චර දුරක් යනවද? එතරම් දුරක් අපේ ජීවිතේ හැම දෙයක්ම නැති වෙනවා. இன்று நம் பிதாவின் இடத்துல இருந்து எவ்வளவு தூரம் போகிறோமோ அந்த அளவுக்கு நம் வாழ்க்கையில் இருக்கிற எல்லாமே இழக்கப்படும். මේ කතාව දන්න නිසා කෙටේම කියන්න. இந்த கதை உங்களுக்கு தெரிந்தபடினாலே சுருக்கமாய் சொல்கிறேன். අවසානයේදී கடைசியில ඔහුගේ මිත්‍රයන් නැහැ. அவருடைய நண்பர்கள் இல்லை, ඌට ප්‍රේම කරන්න කවුරුත් නැහැ. அவனை அன்பு செலுத்த யாரும் இல்லை, ඌට ජොබ් එකක් නැහැ. அவனுக்கு ஒரு தொழிலும் இல்லை. අන්තිමට கடைசியில ඌරු කොටුවේ ඌ සිටිනවා. பன்று மேய்க்கிற இடத்தில் அவன் இருக்கிறான். ඌ විශාල බඩගින්නේ හිටියේ. அவன் மிக பசியாயிருந்தான். ඌට කෑමක් නැහැ. அவனுக்கு உணவென்பதில்லை. ඔහුගේ ජීවිත අලාභ වෙලා. அவன் வாழ்க்கையில நஷ்டப்பட்டு දුප්පත් ජීවිතේ ජීවත් වෙනවා. ஒரு துக்ககரமான ஏழ்மையான வாழ்க்கை ඌර வாழ்கிறான். කන්නව කෑම පවා මට ලැබෙන්නේ නැහැ. பன்றி திங்கிற தகடுகள் கூட எனக்கு கிடைப்பதில்லை. මේ මොහොතේ බයිබලේ සඳහන් කරලා அந்த තියෙනවා. வேளையிலே வேதம் சொல்லுகிறது, ඌ සී කල්පනාවට ආවා. அவன் புத்தி தெளிந்தான். ඌ එක වචනයක් කිව්වා. அவன் ஒரு வசனத்தை ඒ சொல்லுகிறான். වචනේ සඳහන් කරලා அந்த දෙනවා. வார்த்தை சொல்லுகிறது, මම නැගිට நான் எழுந்து මගේ පියා වෙත යනවා. என் தகப்பனிடத்திலே මගේ செல்வேன். පියා වෙත යනවා. என் தகப்பனிடத்திலே செல்வேன். අද රාත්‍රියම අපිට කියන්න කැමතියි. இன்றிரவு நான் உங்களுக்கு சொல்ல விரும்புவது පළවෙනි දේ තමයි முதலாவது காரியம்தான் දෙවියන් වහන්සේගේ සීමාවක් නැති සමාව. தேவனிடத்தில் இருக்கிறதான அளவற்ற எல்லையற்ற மன்னிப்பு, සීමාවක් නැති සමාව. அளவற்ற அன்பு. යේසුස් වහන්සේ කෙනෙක්ට පේත්‍රස්ට කිව්වා. இயேசு பேதுருக்கு சொல்லுகிறார். පේත්‍රස් ආනවා මගේ සහෝදරට අත්වතාවක් සමාව දුන්නත් හරිද? பேதுரு கேட்கிறான் இயேசுவின் இடத்துல, என் சகோதரனுக்கு 7 முறை மன்னிப்பு கொடுத்தால் යේසුස් பரவாயில்லை. වහන්සේ කියනවා නෑ නෑ. இயேசு சொல்லுகிறார், இல்லை இல்லை, අතේවා ඇත්තවතාවක් නුඹ සමාව දෙන්න ඕනේ. 70 முறை நீ மன்னிப்பு கொடுக்கணும். සීමාවක් නැතුව සමාව දෙන්න අවශ්‍යයි. எல்லையற்ற அன்பை கொடுக்க வேண்டும். අද අපේ දෙවියන් වහන්සේ இன்று நம் தேவன் සීමාවක් නැති සමාව දෙන්න දෙවියන් වහන්සේ. எல்லையற்ற அன்பை ඒ கொடுக்கிறவர். පුතා කියනවා இந்த மகன் சொல்லுகிறான், நான் නැගිට මගේ පියා වෙත යනවා. நான் எழுந்து என் අද தகப்பனிடத்தில் ඔබගේ செல்வேன். දේවල් අයිමි වෙලා ඉන්න හේතුව இன்று உங்களுடைய காரியங்கள் இழக்க காரணம், ඔබ නැගිටින්න අවශ්‍යයි. நீங்கள் எழுந்திருக்க வேண்டும். ඔබ පියා වෙත යන්න நீங்கள் අවශ්‍යයි. பிதாவின் இடத்தில் ඇයි செல்ல පියා வேண்டும். වෙත යන්න ඕනේ? ஏன் பிதாவின் இடத்தில் செல்ல ඔබ வேண்டும்? ඉන්නේ වා දුරස්ව. நீங்கள் இருப்பது வெகு தொலைவிலே. කලින් ඉතා ළඟ සිටියා. முன்பு மிக நெருங்கி இருந்தீர்கள். දෙවි පියාණන් වහන්සේ සමග ඉන්න මොහොතේ தேவ பிதாவோடு இருக்கும் பொழுது කිසිම අඩුවක් තිබුණේ எந்த නැහැ. குறையும் இருக்கவில்லை. බයිබලේ යෝහන් 15 පරිච්ඡේදය සඳහන් කරලා තියෙනවා. வேதத்திலே யோவான் 15ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, මම මිදි වැල நானே திராட்சை செடி, උඹලා අතු நீங்கள் கொடிகள். අතු මිදි වැල සමග තිබෙනවා නම් கொடியானது செடியோடு இணைந்திருந்தால் ඉතා අධික ඵල ලබා දෙයි. அது மிகுந்த கனிகளை கொடுக்கும். අත්තට බෑ තනියෙන් සිට ඵල දරන්න. செடிக்கு முடியாது தனி
மகிமையா இருந்து பலன் கொடுக்க උන්වහන්සේ කියනවා அவர் சொல்லுகிறார், මා ඇර නුඹට කිසිවක් කරන්න බෑ. என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய අද ඔබ முடியாது. ගොක් ඈතින් ඉන්නවද? இன்று நீங்கள் மிக தூரத்தில் අද இருக்கிறீர்களா? තීරණයක් ගන්න. இன்று தீர்மானத்தை මගේ எடுங்கள். පියා වෙත එනවා කියලා. என் பிதா வண்டையிலே අද வருவேன் என்று. මගේ පියා ඔබට සමාව සීමාවක් නැතුව දෙයි. இன்று உங்கள் பிதா எல்லையற்ற மன்னிப்பை கொடுப்பார். මොනවාදේ වැරද්ද ඔබ කළේ? நீங்கள் என்ன தவறு செய்தீர்கள்? ඇයි කළේ කියලා ඔබ උන්වහන්සේ අහන්නේ. ஏன் செய்தா என்று அவர் கேட்க மாட்டார். අද රාත්‍රී இன்று இரவு ඔබට සමාව දීලා ඔබ නැවත ඔස්සවන දෙවියන් වහන්සේ උන්වහන්සේ. மன்னிப்பு கொடுத்து உங்களை உயர்த்துகிற தேவன் அந்த தேவன். අද රාත්‍රී මා කැමති. இன்று நான் விரும்புகிறேன் ඔබ இந்த இரவு දෙවියන් වහන්සේට එක්ක සම්බන්ධ වෙන්න අවශ්‍යයි. நீங்கள் தேவனோடு இணைய வேண்டும். ඉතා ළඟ දෙවියන් වහන්සේ සමග හිටපු අය மிக நெருங்கி தேவனோடு இருந்தவர்கள் கூட ඒ කාලේ ආරක්ෂා කරන මොහොතේ அந்த காலத்தில் ஜெபிக்கும் பொழுது, බයිබලේ කියන මොහොතේ வேதத்தை வாசிக்கும் பொழுது මේ ඇඟටම තේරෙයි කවුදෝ ළඟ ඉන්න වගේ. சரீரத்துக்கே உணர்த்தப்படும் யாரோ ஒருவர் பக்கத்திலே இருப்பது போல. සමහර අය ඇඟීම නැතුව සිටිනවා. இன்று அநேகர் அந்த உணர்வற்ற நிலையில ඒ இருக்கிறார்கள். ඇඟීම නැති වෙන්න තරමට ඔබගේ ජීවිතේ ආස්වාදයක් නැති වෙනවා. அந்த உணர்வு இல்லாத வண்ணமாக உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதமும் இல்லாமல் போகும். අද ඔබ නැගිටින්න අවශ්‍යයි இன்று දෙවියන් நீங்கள் වහන්සේ ඉදිරියේ. இன்று தேவனுக்கு முன்பதாக நீங்கள் எழுந்திருக்க ඔබ வேண்டும். වැටුණ ස්ථානේ නැගිටින්න අවශ්‍යයි. நீங்கள் விழுந்த இடத்திலே இருந்து எழுந்திருக்க ඔබට வேண்டும். කවදාත් ඉන්න තැනින් ඔබ නැති කළා වූ දේවල් ලබා ගන්න බෑ. ஒரு நாளும் இப்பொழுது நீங்கள் இருக்கிற இடத்திலே இருந்து நீங்கள் இழந்தவைகளை பெற்றுக்கொள்ள முடியாது. එළිදරව් දෙකේ අතරේ සඳහන් කරලා තියෙනවා. வெளிப்படுத்தல் 2:4 சொல்லுகிறது, මේ මුල් ප්‍රේමයට එන්න. உங்கள் ஆதி அன்புக்கு வாருங்கள். ප්‍රථම ප්‍රේමයට එන්න. ஆதி அன்புக்கு வாருங்கள். නැවත එන්න. திரும்ப வாருங்கள். මගේ දෙවි පියාණන් වහන්සේ කැඳවනවා. என் தேவன் அழைக்கிறார். මම ගාක් ළඟ සිටියා දෙවියන් වහන්සේ සමග. நான் அதிகமாய் கிட்டியா இருந்த අද මම தேவனோடு ගාක් ඈත් වෙලා ඉන්නවා කියලා කවුද හිතනවද? இப்பொழுது நான் மிக தூரத்தில் இருக்கிற யாராவது කොබගේ நினைக்கிறீர்களா? අල්ලුය මේ ආක්ෂාව. எங்கே உங்கள் அதிகாலை ஜெபம்? කොබගේ බයිබලේ කියවන එක. எங்கே உங்கள் வேத කො வாசிப்பு? දෙවියන් වහන්සේ සමග තියෙන සම්බන්ධකම. எங்கே தேவனோடு இருக்கிற உறவு? යම් කිසි කෙනෙක් ඔබ ගාවාන මොහොතේ யாராவது ஒருவர் உங்களிடத்தில் கேட்கும் ඔබ பொழுது යාට උත්තර දෙනවා. நீங்கள் அவருக்கு பதில் கொடுக்கிறீர்கள். නමුත් ඒ දවස්වල அந்த நாட்களிலே ඔබ උත්තර දෙන්න විනාඩයක් ප්‍රමාද වුණා. நீங்கள் பதில் கொடுக்க ஒரு நிமிஷம் தாமதமானீர்கள். ස්වාමිනේ මම මොනවද කියන්නේ? கர்த்தாவே நான் என்ன சொல்வேன்? ස්වාමිනේ මේක කරනවද? ஆண்டவரே இதை செய்யணுமா? කෝ ඒක? எங்கே அது? ඒක නැති නිසා තමයි அது இல்லாத பட்சத்திலே தான் ඔබගේ ජීවිත ඌරු කොටුවේ තිබෙන්නේ. உங்கள் வாழ்க்கையானது பண்டி கூட்டுக்குள்ளே ඌරු இருக்கிறது. කොටුවේ තියෙනවා. பண்டி கூட்டுக்குள்ளே අද இருக்கிறது. රාත්‍රේ இன்று இரவு ස්වාමිනේ මම ඔබ ළඟට එන්න. கர்த்தாவே உம் மண்டையிலே கிட்டி சேர்க்கிறேன். එසේ එනවා නම් அப்படி வருவீர்கள். පළවෙනි එක முதலாவது සීමාවක් නැති සමාව දෙයි. எல்லை அற்ற அன்பை தருவார். සමාව දෙයි. மன்னிப்பு கொடுப்பார். සමාව மன்னிப்பு ඉස්සලා සමාව අවශ්‍යයි. முதலாவது மன்னிப்பு தேவை. මම අද විශ්වාස කරනවා. இன்று நான் වගේ விசுவாசி ආත්මික තලයෙන් ආත්මික ඇස්වලින් පේනවා. என்னுடைய ஆவிக்குரிய மண்டலத்தில இருந்து என் ஆவிக்குரிய கண்களில் අදුවාදනේ නිදාගන්න කලින් දෙවියන් වහන්සේත් එක්ක ලං වෙන එක. இன்று அநேகர் இரவு நித்திரைக்கு போக முன்பதாக தேவனோடு கிட்டிச் சேருவது. දකින උගාදනේ දන ගන්න එක. நான் கண்டு கொண்டு இருக்கிறேன் அநேகர் முழங்கால் படியிடுவதை, සමාව ඉල්ලන එක. மன்னிப்பு கேட்பதை. කොයි කෙනාගේ පව් වලට සමාව ලැබනවද? ඒ කෙනා වාසනාවන්ත කෙනෙක්, ආශිර්වාද ලද්දාව කෙනෙක්. எந்த நபருடைய பாவங்களுக்கு மன்னிப்பு கிடைக்கிறதோ அவன் பாக்கியவான், அவன் මොනවාද ஆசீர்வதிக்கப்பட்டவன். පාපය? என்ன பாவம்? දෙවියන් වහන්සේගේ ඉවත් වීම. தேவனை விட்டு தூரம் போவது. උන්වහන්සේ ළඟට අඬ ගසනවා. அவர் அருகிலே அருகிறார். එන්න මා වෙත. வா என் அண்டையிலே. ස්වාමිනේ ඔබ මට ඕනේ. கர்த்தாவே நீர் எனக்கு தேவை. මම ගන්නා උස්මට වඩා ඔබ ඕනේ. நான் சுவாசிக்கிற மூச்சை காட்டிலும் நீர் எனக்கு தேவை. ඔබ සමග මා ජීවත් වෙනවා. உமக்காகவே நான் ඔබ வாழ்வேன். සමග ජීවත්. உம்மோடு நான் வாழ்வேன். ඒ ජීවිතේ அந்த வாழ்க்கையில කිසි අඩුවක් වෙන්නේ නැහැ. எந்த குறைவும் இருக்காது. අද ඔබගේ දේවල් වලට උඟ කාලේ දීගෙන ඉන්නවා. இன்று உங்களுடைய காரியங்களுக்கு நிறைய நேரம் අද செலவழிக்கிறீர்கள். උන්වහන්සේ වෙත එන්න. இன்று அவருக்கு கொடுங்கள். අද උන්වහන්සේ වෙත එන්න. இன்று அவர் அண்டையிலே வாருங்கள். උන්වහන්සේ ඔබට සමාව දෙයි. அவர் உங்களுக்கு மன்னிப்பு கொடுப்பார். இரண்டாவது, නැති කළ හැම දෙයක්ම නැවත ලබා දෙයි. இழந்த எல்லாவற்றையும்
திரும்ப பெற்றுக்கொள்வார். යෝවැල් 2:25 සඳහන් කරලා තියෙනවා. யோவேல் 2:25 கூறப்படுகிறது. යෝවැල් අනාගතව තුමේක කතා කරන්නේ කාටද? யோவேல் தீர்க்கதரிசி இது யாருக்கு பேசுகிறார்? දෙවියන් වහන්සේගේ ඈත් වුණා උසෙනකට. தேவனை விட்டு தூரம் போன ஜனங்கள், ඔවුන්ගේ හැම දෙයක්ම නැති වුණා. அவருடைய எல்லாமே இழக்கப்பட்டது. ඔවුන් සමාව ඉල්ලුවා. அவர்கள் மன்னிப்பு கேட்டார். ස්වාමිනේ සමාව දෙන්න. கர்த்தாவே எனக்கு மன்னியும். එවිට තමයි දෙවියන් වහන්සේ කිව්වා. அந்த வேளையில் தான் தேவன் சொன்னார். අවුරුදු 15ක් ඔවුන්ගේ ජීවිතේ නැති වුණා. 15 வருடங்கள் அவர்கள் வாழ்க்கையில இல்லாமல் போனது. දෙවියන් වහන්සේ කිව්වා தேவன் சொன்னார், නුඹලා මාව තේනවනා. நீங்கள் என்னண்டையிலே வருவீர்கள் නුඹලා என்றால், නාස්ති කළව අවුරුදු මා නැවත දෙනවා. நீங்கள் இழந்த வருஷங்களை நான் திரும்ப தருவேன். නාස්ති කළව අවුරුදු මා නැවත දෙනවා. நீங்கள் இழந்த வருஷங்களை திரும்ப தருவேன். දාවිද්ගේ සාක්ෂි මේකයි. தாவீதுடைய சாட்சி இதுதான். තමා නැති කළව හැම දෙයක්ම ඔහුගේ ජීවිතේ ලබා ගත්තා. தான் இழந்த எல்லாவற்றையும் அவன் வாழ்க்கையில பெற்றுக்கொண்டான். දාවිද්ගේ මිත්‍රයන් 600 දෙනෙක් යුද්ධයට ගිහිල්ලා එන මොහොතේ தாவீதும் அவனுடைய நண்பர்கள் 400 பேரும் யுத்தத்துக்கு போய் வரும் பொழுது ඔහුගේ භාර්යා දරුවන් ගවයන් ටික වෙන දේශයෙන් ඇවිල්ලා අරගෙන ගියා. வேறு தேசத்திலிருந்து அவருடைய மனைவிமார்கள், பிள்ளைகள், ஆடு மாடுகளை வேறு தேசத்தால் சூறையாடி போனார்கள். ඔවුන්ගේ නිවාස ඔක්කොම ගිනි තැබුවා. அவர்கள் வீடுகள் எல்லாம் தீக்கரையானது. දාවීද් උදකලා ලෙස සිටියා. தாவீது தனிமையா இருந்தான். අම්මිකනාම ගල් අරන් දාවිද ගාන්න හිතුවා. எல்லோரும் கல்லை எடுத்து அவனுக்கு ஏவ பார்த்தார்கள், එහෙම අඩිකපා. அடிக்கப்பட்டார்கள். ඒ මොහොතේ දාවීද அந்த வேளையிலே தாவீது තමාව දෙවියන් වහන්සේ තුල ශක්තිමත් කරගත්තා. தாவீது கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்டான். මා කියන මේ වචන ඔබට තේරෙනවද? நான் சொல்ற இந்த வார்த்தை உங்களுக்கு මා புரிகிறதா? කියන මේ පදේ තේරෙනවද? நான் சொல்லுகிற இந்த வசனம் உங்களுக்கு புரிகிறதா? දාවීද තමාව දෙවියන් වහන්සේ තුල ශක්තිමත් කරගත්තා. தாவீது தன்னை கர்த்தருக்குள்ளே திடப்படுத்திக் கொண்டான். අපේ ශක්තිය எங்களுடைய பலன் මේ වචනය. இந்த வார்த்தை. අපේ ශක්තිය எங்கள் பலன் දෙවියන් වහන්සේ සමග තියෙන සම්බන්ධයි. தேவனோடு இருக்கிற உறவுதான். සේවය නොවේ. ஊழியம் அல்ல, සේවය නොවේ. ஊழியம் அல்ல, පඬුරු නොවේ. දසෙන් කොටස් නොවේ. காணிக்கையோ தசம பாகமோ அல்ல, උන්වහන්සේ සමග සිටීමයි. அவரோடு இருப்பது. දාවීද තනියෙන් ඉන්න මොහොතේ தாவீது තමාව ශක්තිමත් කරගත්තා. தாவீது தனிமையா இருக்கும் பொழுது தன்னை திடப்படுத்திக் கொண்டான். දෙවියන් වහන්සේ තුල ශක්තිමත් කරගත්තා. கர்த்தருக்குள்ளே தன்னை ඕ திடப்படுத்தினான். නාස්ති කළව නැති කළව හැම දෙයක්ම ලබා ගත්තා. அவன் இழந்த எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக் கொண்டான். අද රාත්‍රී இன்று இரவு දෙවියන් වහන්සේ තුල ශක්තිමත් කරන්න. கர்த்தருக்குள்ளே உங்களை ඒ பலப்படுத்திக் கொள்ளுங்கள். අකීකරු පුත්‍රයා அந்த கெட்ட குமாரன் ඔහු තාත්තා ගාව ආවා. அவன் தகப்பன் තාත්තා සමග කතා කළා. தகப்பனோடு பேசினான். ඔහු බිම වැටුණා. அவன் கீழே விழுந்தான், දන ගැව්වා. தாழ விழுந்து மடிந்தான். ඒ මොහොතේ அந்த வேளையிலே තාත්තා ඌව උසුලලා තැබුවා. தகப்பன் அவனை உயர்த்தி අද நிறுத்தினான். රාත්‍රී ඔබගේ ගෙදර දන ගන්න මගේ දෙවි පියාණන් වහන්සේ ඔබ උස්සවා තබයි. இன்று இரவு உங்கள் வீட்டிலே நீங்கள் முழங்கால் படியிடுங்கள். என் தேவன் உங்களை தூக்கி දෙවියන් உயர்த்தி වහන්සේ நிறுத்துவார். ඔබ උස්සලා තබයි. தேவனே உயர்த்தி මා நிறுத்துவார். විශ්වාස කරන මගේ ආත්මේ என்னுடைய ஆவியிலே நான் අද விசுவாசிக்கிறேன். රාත්‍රී ඔබගේ නිවස ඔබගේ ජීවිතේ යමක් සිදුවෙන්න යනවා. இன்று உங்கள் வீட்டிலே உங்கள் வாழ்க்கையில இன்று இரவு ஏதோ ஒன்று நடக்க போகிறது. මේ ක්‍රිස්තියානි ජීවිතේ இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில තියෙන ලොකුම වැදගත් දේ இருக்கிற பெரிய முக்கியத்துவம் என்னவென்றால் දෙවියන් වහන්සේ සමග ජීවත් වීම. தேவனோடு வாழ்வதாகும். උන්වහන්සේ දෙසා සේවය කරන්නට වඩා උන්වහන්සේ සමග සිටීම වැදගත්. அவருக்காக ஊழியம் செய்வதை காட்டிலும் அவருக்காக நிற்பது மேலானது. උන්වහන්සේ දෙසා කතා කරන්නට වඩා උන්වහන්සේ සමග කතා කරක වැදගත්. அவருக்காய் பேசுவதை காட்டிலும் அவரோடு பேசுவது முக்கியம். අද උගාකයි උන්වහන්සේ ගැන කතා කළා පැරදිලා සිටිනවා. அநேகர் அவரை குறித்து பேசி 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 தோல்வி அடைந்திருக்கிறார்கள். උන්වහන්සේ සමග කතා කරන අය කවදාත් පැරදෙන්නේ නැහැ. அவரோடு பேசுகிற யாரோ இருந்தாலும் தோல்வி අද அடைவதில்லை. ලංවීමක් සිදු වෙන්න ඕනේ. இன்று ஒரு கிட்ட சேருதல் உருவாகட்டும். පාපය කියන්නේ මොනවාද? பாவம் என்றால் என்ன? යකීකරුවාට පාපයෙන් නිදහසක් ලැබුණා. அந்த கெட்ட குமாரனுக்கு பாவத்திலே இருந்து ஒரு விடுதலை கிடைத்தது. පාපය කියන්නේ பாவம் என்பது දෙවියන් වහන්සේගේ ඉවත් වීම. தேவனை விட்டு தூரம் போவதாகும். ඔබගේ ඇස් ඉවත් කිරීම. உங்கள் கண்களை வேறு இடத்துக்கு திருப்புவதாகும். කන්ගලය අගටුවද? கண்களை அகற்றுவதாகும். ඇස් ඉවත් කිරීම. கண்களை அகற்றுவதாகும். ඒක තමයි පාපය. அதுதான் பாவம். දෙවියන් වහන්සේගේ ඉවත් වීම. தேவனை விட்டு
பிரிவதாகும். බයිබලේ வேதத்திலே පේතරස් பேதுரு මෝද උඩ ගමන් කළා. கடலின் மேலே நடந்தான். මොන පුදුමයක්ද? என்ன புதுமையான காரியம்! ඇවිදින්න බෑ. நடக்க முடியாது. මේ කාලේ මිනිසුන්ට ආර්ථික ප්‍රශ්නයක් තියෙනවා. இந்த காலத்துல கூட மனிதர்களுக்கு பொருளாதார பிரச்சனை இருக்கு. ජීවත් වෙන්න බෑ. வாழ முடியாது. නමුත් තුඟක් අය ජීවත් වෙනවා. ஆனா அநேகர் வாழ்கிறார்கள். හේතුව காரணம் යේසුස්ව බලාගෙන ඉන්න නිසා. இயேசுவை பார்த்து கொண்டிருக்கிறபடினாலே. ඔබ යේසුස්ව බලාගෙන ඉන්නවා නම් நீங்கள் මොන இயேசு- ප්‍රශ්නයක් තිබුණත් ඔබ දිගටම ඇවිදිනවාමයි. நீங்கள் இயேசுவையே பார்த்து கொண்டிருந்தால் என்ன பிரச்சனை வந்தாலும் உங்கள் பயணம் தொடர்ந்து போகும். මම යේසුස්ව බලාගෙන ඉන්න නිසා நான் இயேசுவை பார்த்து මම கொண்டிருக்கிறேன். ලස්සනට ඇවිදිනවා. நான் அழகாய் நடக்கிறேன். හැබැයි මා සමග ඇවිදින උගාදනේ ගිලීගෙන සිටිනවා. ஆனால் என்னோடு கூட நடந்தவர்கள் அநேகர் மூழ்கி ගක්කගේ கொண்டிருக்கிறார்கள். ව්‍යාපාරවල් ගිලිනවා. அநேகருடைய வியாபாரங்கள் மூழ்கிறது. ගක් ශක්තිමත් අය ගිලෙනවා. அநேகர் பலசாலிகள் மூழ்கிறார்கள். හැබැයි මම ඇවිදින්න එකම හේතුව ஆனால் நான் நடக்க ஒரே காரணம் උන්වහන්සේ තමයි. அவரே தான். උන්වහන්සේ කරේ මගේ ඇස් යොමු කරලා සිටිනවා. அவரை நோக்கி என் கண்களை ஏறெடுத்திருக்கிறேன். එච්චරයි. அவ்வளவுதான், එච්චරයි. அவ்வளவுதான். අපේ මුදල් තියෙන අය කෙරේද ප්‍රක්ෂාවන්ත අය දෙසද බලන්න නරකයි. நாங்கள் பணம் உள்ளவர்களோ ஞானவான்களையோ பார்க்க கூடாது. යේසුස්ව இயேசுவை. දෙම්ම නැගිට්ටම මම කවදත් ඒ කෝප බලන්නේ නැහැ. උදේම නැගිට්ටම මම බලන්නේ දෙවියන් වහන්සේගේ වචනය. காலையிலே எழுந்ததும் ஒரு நாளும் நான் தேநீர் கோப்பையை பார்க்க மாட்டேன். அதற்கு முன்பதாக நான் பார்ப்பது தேவனுடைய வார்த்தையை. අපි මෙහෙම කියමුකෝ. நாங்கள் இப்படி சொல்வோமே, ඉරිදා කෙනෙක් ඔබවා කැඳවනවා යම් කිසි ගමනකට. ஞாயிற்றுக்கிழமை ஒருவர் உங்களை அழைக்கிறார் ஒரு பயணத்துக்காக. නැත්තම් වන් ගෝල් ෆෙස් එකේ තියටර් එකක් තියනවලුනේ. இப்பொழுது ஒன் கோல்ஃப் ஸ்பேஸ்ல ஒரு தியேட்டர் இருக்கிறாமே, ඔව් චිත්‍රපටයක් බලමු කියලා. ஒரு திரைப்படத்தை பார்ப்போம் என்று. එමෝතේ ඔබ ඉස්සලා මොනවද බලන්නේ? அந்த வேளையிலே நீங்கள் முதலாவது பார்ப்பது எதை? ඒක තමයි වැදගත්. அதுதான் முக்கியம். හැම දේ තුල දෙවියන් වහන්සේ බලන්න. எல்லாவற்றிலேயும் தேவனை பாருங்கள். පිට රටට ඔබට වීසා ඔක්කොම දෙන්නම්, ටිකට් දෙන්නම්, ෆ්‍රී කියලා කියනවා. வெளிநாட்டுக்கு உங்களுக்காக விசா டிக்கெட் எல்லாம் தாரேன், அது ஃப்ரீ என்று ඔබට சொல்லுகிறார்கள். ලක්ෂ 5ක් මාසෙට පඩි. உங்களுக்கு 5 லட்சம் மாத சம்பளம். ඔබ ඒක ඉස්සලා බලන්න එපා. முதலாவது நீங்கள் அதை பார்க்க මම வேண்டும். කිව්වේ නෑ යන්න එපා කියලා. நான் சொல்லவில்லை போக வேண்டாம் என்று. ඒ කෙනාගෙන් අහන්න. அந்த நபரிடத்திலே கேளுங்கள். හොඳ කම්පැනිද කියලා ඉස්සලා අහන්න එපා. எந்த கம்பெனின்னு முதலாவது හොඳ கேட்க. කම්පැනිද කියලා අහන්න நல்ல එපා. கம்பெனியான கேட்க வேண்டாம். ඉන්න තැන දෙනවද කියලා අහන්න එපා. இருக்க இருவிடம் கொடுக்கிறார்களான்னு கேட்க வேணாம். මම යන තැනේ චර්ච් එකක් තියනවද? நான் போகிற இடத்துல ஒரு சர்ச் இருக்கா? ඉස්සලා ඒක බලන්න. முதலாவது அதை ඒක பாரு. තමයි දෙවියන් වහන්සේ බලන්න එක. ඒක තමයි அதுதான் தேவனை பார்ப்பதாகும். ඒක තමයි දෙවියන් වහන්සේ බලන්නේ. அதுதான் தேவனை பார்ப்பதாகும். ඒ අකීකක පුත්‍රයා அந்த கெட்ட குமாரன் පියා මේම ඉන්න මොහොතේ தகப்பன் இந்த இடத்துல இருக்கும் பொழுது අගපැත්ත බලාගෙන ගියා. அந்த பக்கம் பார்த்து கொண்டு சென்றான். යන්න 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 අඩු වුණා. போக 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 குறைந்தது. මම ඔබට කියන්නම් நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், යන්න පටන් ගන්න මොහොතේ ඔබට අඩුවීම පේන්නේ නැහැ. போக ஆரம்பித்த உடனேயே உங்கள் குறைவு தெரியாது. හැබැයි ගියාම ஆனால் போனதும் කිසිම වස්ත්‍රයක් නැතුව எந்த வஸ்திரமும் இல்லாமல் ඔබ මඩගොඩේ ඉන්න මොහොතේ තමයි நீங்கள் ඔබට තේරෙයි. சேற்றுக்குள்ள இருக்கும் பொழுதுதான் නමුත් உங்களுக்கு தெரியும். කොතරම් මඩගොඩේ හිටියත් ඇයි எவ்வளவுதான் சேற்றில இருந்தாலும் ඔබ එතන ඉඳලා நீங்கள் அந்த இடத்துல இருந்து පියාව බලන්න. பிதாவை ඒ பாருங்கள். පියාව බලන්න. அந்த பிதாவை பாருங்கள். මම ඔබට කියන කැමති. நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், ලෝකය ඔබට දෙන සතුටට වඩා உலகம் உங்களுக்கு கொடுக்கிற சந்தோஷத்தை காட்டிலும் යේසුස් වහන්සේ සතුට ලබා දෙයි. இயேசு கிறிஸ்து அந்த சந்தோஷத்தை கொடுப்பார். ඔබගේ සතුට මේ ලෝකය නොවේ. உங்கள் சந்தோஷம் இந்த உலகம் அல்ல. ඔබගේ සතුට මනුෂ්‍යයන් නොවේ. உங்கள் சந்தோஷம் மனுஷனும் அல்ல. ඔබගේ සතුට මුදල් නොවේ. உங்கள் சந்தோஷம் பணமும் அல்ல. ඔබගේ සතුට ජීසස් යේසුස්. உங்கள் சந்தோஷமே இயேசுதான். ඒතර සල්ලි ඕනේ නැද්ද? அப்படின்ற பணம் தேவையில்லையோ? මනුෂ්‍යයන් ඕනේ නැද්ද? மனுஷன் தேவையில்லையா? ඕනේ. தேவை. හැබැයි මනුෂ්‍යයා තමයි වැදගත් කියලා යනවා නම් ஆனால் மனிதன் தான் முக்கியம் என்று போவீர்கள் ඒ என்றால், මනුෂ්‍යයා ඉඳී. அந்த மனிதன் இருப்பான். හැබැයි අගේ ප්‍රශ්න. ஆனா நிறைய பிரச்சனை. සල්ලි තියෙයි. பணம் இருக்கும், එතන සතුට තියෙන්නේ. அங்க மகிழ்ச்சி இருக்காது. හැබැයි යේසුස් මගේ සතුට කියන මොහොතේ ஆனால் இயேசுவின் மகிழ்ச்சி என்று சொல்லும் பொழுது ඔබගේ මුදල ඔබට සතුට දෙයි. உங்கள் பணம் உங்களுக்கு மகிழ்ச்சி මනුෂ්‍යයන් கொடுக்கும். සතුට දෙයි. மனிதர்கள் ඔබගේ சந்தோஷப்படுவார்கள். නිවස සතුට දෙයි. உங்கள் வீடு අයි சந்தோஷத்தை ඔබට கொடுக்கும். ලැබෙන වාහනේ පවා සන්තෝෂ දෙයි. ஏன் உங்களுக்கு கிடைக்கிற வாகனம் கூட சந்தோஷத்தை ඇයි கொடுக்கும். මා අර නුඹලාට
කිසිම දෙයක් කරන්න බෑ. ஏனென்றால் என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. සම්පූර්ණ දෙවියන් වහන්සේගේ පැත්තට ඇරෙන්න. முழுமையாய் நீங்கள் தேவன் பக்கம் திரும்புங்கள். උන්වහන්සේ ඔබ උසුලයි. அவரே உங்களை உயர்த்துவார். උන්වහන්සේ උසුලයි. அவர் உங்களை உயர்த்துவார். කොච්චරක් උසලන්නේ? எவ்வளவு உயர்த்துவார். ඒ පුතා ආවම அந்த மகன் வந்ததும் පුතාට වස්ත්‍රයක් දුන්නා. மகனுக்கு ஒரு வஸ்திரம் கொடுத்தார். උන්වහන්සේ දුවලා ආවා. அவர் ஓடி வந்தார். ගෙදරට එනකන් හිටියේ නෑ. வீட்டுக்கு வரும் வரை இருக்கல, දුවලා ආවා. ஓடி போனார். ඌට පාවන් දුන්නා. அவனுக்கு சப்பாத்து கொடுத்தார், ලස්සන වස්ත්‍රය දුන්නා. அழகான வஸ்திரம் கொடுத்தார், මුද්ද දුන්නා. மோதிரம் கொடுத்தார். ஏன்? ඔගේ ළඟ එන මොහොතේ அவன் வீட்டருகில் வரும் பொழுது ආල පාල මිනිස්සුව මේ ලැජ්ජාවට පත් කරන්න එකයි. அக்கம் பக்கத்தார் அவனை வெட்கப்படுத்த கூடாது. මොනවද මෙයා මෙහෙම ඉන්නේ කියලා. இவர் என்ன இப்படி இருக்கிறார் என்று ඔබට කියන්න කැමතියි. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். දෙවියන් වහන්සේ වෙත ඔබ එනවා නම් ඔබ කවදාත් උන්වහන්සේ ලැජ්ජාවට පත් වෙන්න ඉඩ දෙන්නේ නැහැ. ඔබගේ පවුලට ඔබගේ නෑදෑයට ඉදිරියේ ලැජ්ජාවට පත් වෙන්න දෙන්නේ නැහැ. தேவன் அண்டையிலே வருவீர்கள் என்றால் தேவன் ஒரு நாளும் உங்களை வெட்கப்படுத்த மாட்டார். உங்கள் உறவுக்கோ உங்கள் குடும்பத்துக்கு முன்பதாக நீங்கள் வெட்கப்படுவதில்லை. ඒ ගෙදර ලොකු පාටිය. அந்த வீட்டிலே பெரிய ලොකු விருந்து, සතුට. பெரிய மகிழ்ச்சி, රොක් මියුසික්. அநேக இசைகள், හැම දෙයක්ම තිබුණා. எல்லாமே இருந்தது. ஏன்? ඔබගේ පියා වෙත හිටියත් ඔබ සතුටින් ඉඳී. உங்கள் பிதாவோடு இருந்தால் நீங்கள் மகிழ்ச்சியா இருப்பீர்கள். අයියා එමොත එනවා. அந்த வேளையில அண்ணன் வருகிறார். අයියා ඇවිල්ලා ආන මේ මොනවද වෙන්නේ? அண்ணன் வந்து கேட்கிறா, இது என்ன நடக்குது? එයාගේ ඔයාගේ මල්ලි ඇවිල්ලා. உங்கள் தம்பி வந்திருக்கிறார். එයාට ඊර්ෂ්‍යාව ඇති වුණා. அவருக்கு பொறாமை உண்டானது. ஏன்? මට මේ වගේ දෙයක් නෑනේ. எனக்கு இப்படியானது இல்லையே. මල්ලිට නෙමේක වෙන්නේ. தம்பிக்கு தான் இது நடக்குது. මම ඔබට අද අනාගත පණිවිඩයක් දෙන්නම්. இன்று நான் உங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசனத்தை ඔබගේ உரைக்கிறேன். පවුලය, ඔබගේ නෑදෑය, ඔබගේ පරම්පරාවේ කාටත් ලැබුණ නැති දේවල් දෙවියන් වහන්සේ ඔබට දෙයි. உங்கள் குடும்பத்துக்கு, உங்கள் உறவுக்கு, ஏன் உங்கள் பரம்பரையிலே கிடைக்காதவைகளை தேவன் உங்களுக்கு தருவார். වැඩිහිටියන් ලොකු ලොකු මිනිස්සු ඊර්ෂ්‍යා වෙන තරමට දෙවියන් වහන්සේ ඔබ ඕස්සවයි. பெரியவர்கள், மூப்பர்கள், பெரிய பெரியவர்கள் பொறாமைப்படுகிற அளவுக்கு தேவன் உங்களை உயர்த்துவார். ඔව් කියනවා මම මෙච්චර කල් හිටියා. அவன் சொல்லுகிறான், நான் நான் இவ்வளவு மேல கலா. இவ்வளவு செய்தேன், මම මෙච්චර දේවල් කළා. நான் இவ்வளவு මට காரியம் செய்தேன். ලැබුණේ எனக்கு கிடைக்கல. ඔබට කොහමද ලැබෙන්නේ? எப்படி கிடைத்தது? ඔව් දෙවියන් වහන්සේ වෙත එනවා නම් මම ඔබට කියන්න කැමතියි. අවුරුදු ගණන් ඇමරිකාවේ කැනඩාවේ ඉන්නව ඇයට වඩා දෙවියන් වහන්සේ ඔබ ඕස්සවා තබයි. ஆமா, நீங்கள் தேவன் அண்டையிலே வருவீர்கள் என்றால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், வருடக்கணக்கு அமெரிக்காவிலே கனடாவிலே இருப்பவர்களை காட்டிலும் தேவன் உங்களை உயர்த்தி අද வைப்பார். රාත්‍රී දෙවියන් වහන්සේ ඔබට සමාව දෙයි. இன்று ராத்திரியிலே தேவன் உங்களுக்கு ඔබ மன்னிப்பு නැති කළව හැම දෙයක්ම ලබා දෙයි. நீங்கள் இழந்த எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக் கொள்வீர்கள். மூன்றாவது, උන්වහන්සේ ඔබ ඕස්සවා තබයි. அவர் உங்களை உயர்த்தி வைப்பார். එන්න උන්වහන්සේ ළඟට. வாருங்கள் அவர் அண்டையில். පුද්ගලික ජීවිතේ දෙවියන් වහන්සේත් එක්ක සම්බන්ධකම තබා ගන්න. தனிப்பட்ட வாழ்க்கையிலே தேவனோடு ஒரு நல்ல உறவை வைத்துக் මම கொள்ளுங்கள். ලොකු ගැඹුරකට කතා කළේ නෑ. நான் பெரிய ஆழமாய் பேசல, හැබැයි ආස්කම් සිදු වෙන්න යනවා. ஆனா அற்புதங்கள் நடக்க போகிறது. ලං වෙන්න උන්වහන්සේ වෙත. நீங்கள் அவர் அண்டையிலே கிட்டிச் சேருங்கள். ගාක ආත්මික විටපු අය මෙතන ගාක් වැටලා ඉන්නවා. அநேக ஆவிக்குரியத்திலே உயர்ந்திருந்தவர்கள் கூட இப்பொழுது விழுந்திருக்கிறீர்கள். සමහර වෙලාවෙ ඔබ ගෙදර ඇවිදින මොහොතේ ඔබ සමග කවුද එන වගේ ඇඟීම් ඒ දවස්වල තිබුණා. அந்த நாட்கள் දැන් එව්ව නෑ. அந்த நாட்களிலே நீங்கள் நடக்கும் பொழுது உங்களோடு அருகிலே ஒருவர் வருவதைப் போல உணர்ந்தீர்கள். ஆனால் இப்பொழுதே அந்த உணர்வுகள் இல்லாமல் இருக்கிறீர்கள். අද රාත්‍රී ඔබගේ නිදියාන ළඟ දැනගන්න මගේ යේසුස් වහන්සේගේ අභිමුඛයේ ස්ථානයේ ඔබ දකි කවුද කෙනෙක් මෙතන ඉන්නවා කියලා. இன்று இரவு உங்கள் படுக்கை அறையிலே, படுக்கை அண்டையிலே உங்கள் முழங்கால் படியிடுங்கள். அந்த வேளையிலே தேவனுடைய பிரசன்னம் உங்களை ஆண்டு கொள்ளும். யாரோ ஒருவர் உங்களோடு இருப்பதைப் போல உணர்வீர்கள். අපි සම්මදනා කියමු. நாம் அனைவரும் ඔබ சொல்வோம், මට ඕනේ ස්වාමිනේ. நீர் எனக்கு ඔබ தேவையானவர், මට ඕනේ ස්වාමී. நீர் எனக்கு தேவையானவர். අපි සම්මදන් නැගිට සිට நாம் அனைவரும் எழுந்திருந்து දැද්දකොසුවා ඇත්තට කීදෙනට දෙවියන් වහන්සේ අවශ්‍යද? මම උගාක් මනුෂ්‍යයන් මට අවශ්‍යයි කියලා ගියා. ලෝකයේ වැඩවල් මට වැදගත් කියලා ගියා. ඔබට වඩා වෙන දේවල් විශේෂයි කියලා හිතුවා. සමහර වෙලාවට අපි උගාක් වැටලා ඉන්න මොහොතේ අපි මනුෂ්‍යයන් වැදගත්කම් දුන්නා. ස්වාමිනේ අද
ඔබමයි මට අවශ්‍යයි කියලා කියමු. පෙරදිනයටත් වඩා ඔබ ඕනේ කිව හැකි තරමටත් ගීතිකාවක් හැටියට නොවේ ඔබගේ ආශාවක් හැටියට කියන්න. පෙර සිටියටත් වඩා ඔබ ඕනේ ඔබ ඕනේ නැවත ඔබ ඕනේ ස්වාමිනී. ඔබ ඕනේ පෙරදිනයටත් වඩා යාක්ෂාවේ ආත්මය සැමදෙනාට අද රාත්‍රිය ලැබේවා. හැකි තරමටත් වඩා ලොකුම ආස්කම් වෙන්නේ ඔබ සමග ජීවත් වෙනවා නම් පමණයි. පෙර සිටියටත් ඔබ සමග ජීවත් වෙන්න කලින්ට වඩා අපිට ඔබ අවශ්‍යයි ස්වාමිනී. මගන්නා හුස්මටත් වඩා ගයනා ගීයටත් වඩා මාද ගැස්මටත් වඩා සියලු දේටත් වඩා මගන්නා හුස්මටත් සෑම දේට වඩා ගයනා අද සිට ගීයටත් ඔබයි වඩා නැවතෙන්න මාද උත්තම ගැස්මටත් ප්‍රේමයට වඩා සියලු දේටත් වඩා ඔබ ඕනේ පෙරදිනයටත් වඩා ඔබ ඕනේ හැකි තරමටත් වඩා ඔබ ඕනේ පෙර සිටියටත් වඩා ඔබ ඕනේ ඔබ ඕනේ මහදිවි ගෙවෙන තුරා ඔබ හා මා සිටිමි පෙර සිටි ජීවිතයට නැවතත් නොයන්නේ මහදිවි ගෙවෙන ස්වාමිනී ඔබ වෙත ළඟ සිටිනවා. පෙර සිටි ජීවිතයට නැවතත් නොයන්නේ මහදිවි ගෙවෙන මගේ ජීවිත අන්තිම දක්වා ඊට පස්සේ ඔබ සමග මා සිටිමි. පෙර සිටි ජීවිතයට නැවතත් නොයන්නේ මහදිවි ගෙවෙන තුරා ඔබ හා මා සිටිමි පෙර සිටි ජීවිතයට නැවතත් නොයන්නේ ඔබ ඕනේ පෙරදිනයටත් වඩා ඔබ ඕනේ කිව හැකි තරමටත් වඩා ඔබ ඕනේ සරලව සංසාරව ඔබ ඕනේ ඔබ ඕනේ ඔබ ඕනේ ආශාවක් ඇතුලේ ස්වාමිනී පෙරදිනයටත් වඩා ඔබ පමණයි මට අවශ්‍යයි. මගේ ආශිර්වාද නැති වෙන්න හේතුව පාපය සමග සිටිනවා. පව්වර සමග සිටිනවා. මම පැරදිලා සිටිනවා. මගේ ජීවිතේ කිතුණු ආශිර්වාද නැහැ. කිතුණු සාර්ථකයක් නැහැ. ඔබ මට අවශ්‍යයි ස්වාමිනී. සෑම දේට වඩා ඔබ පමණයි. කිව හැකි තරමටත් වඩා ඔබ ඕනේ සරලවසොතෝ රිගලලරවා ඔබ ඕනේ நிறைவே நீர்வாருமே நிறைவே நீர் வேண்டுமே நிறைவே நீர் போதுமே ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே நிறைவே நீர் வேண்டுமே நிறைவே நீர் போதுமே ஆவியானவரே நீர் வந்தா சூழ்நிலை மாறுமே
முடியாததும் சாத்தியமாகுமே. நீ வந்தால் சொல்லிடமாகுமே. நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே ஒபோனே பெரதினயதாத்வடா ஒபோனே கிவக்கிதரமதாத்வடா ஒபோனே பெரசிட்டியதாத்வடா ஒபோனே ஒபோனே. මේ ජීවිතේ ලොකු මාස්කම්, මේ ජීවිතේ ලොකු මාස්කම් දේව පාමුලයි. කිතුණු ජීවිතේ අත්‍යවරම දෙවියන් වහන්සේ සමග සිටීමයි. උන්වහන්සේ සේවය නොවේ ඉස්සලා බලාපොරොත්තු වෙන්නේ. දෙවියන් වහන්සේ බලාපොරොත්තු වෙන ඔබව තමයි. මතේයෝ 11 වෙනි පරිච්ඡය, මතේ 11 වෙනි පරිච්ඡය 28 වේස වෙන්නා වූ, මාංශ වෙන්නා වූ, දුකටපත් වී සිටිනා වූ, රැවටී සිටිනා වූ, පරාජයෙන් සිටිනා වූ, අසරණ වෙලා සිටිනා වූ සෑම දෙනා මා වෙත එන්න, එන්න. අද රාත්‍රියේ එන්න. මා ඔබට සානය දෙනවා. ඔබ සොයන සානය යේසුස් වෙත පමණයි තිබෙන්නේ. ඔබ සොයන සානය ඔබ ආදර කරන කෙනා වෙත නොවේ. ඔබ කවට ආදර කරන්න එපා කිව්වේ නෑ. යේසුස් සමග සිටින්න ඔබ ආදර කරන පවා ඔබ සමග සතුටෙන් ජීවත් වේ. දෙවියන් වහන්සේ නැති සම්බන්ධ, දෙවියන් වහන්සේ නැති රැකියාව, දෙවියන් වහන්සේ නැති ව්‍යාපාර අසාර්ථකයි. අද රාත්‍රියේ ඔබගේ ඇඳ ගාව, ඔබගේ කාමරේ පුදුම දේව මහිමයක්. අද මගේ දෙවි පියාණන් වහන්සේ සතුටෙන් සිටිනවා. ඔබ නැවත උන්වහන්සේ ළඟ එන්න නිසා. ආදාම්, ආදාම් වක්කෝ මෙතනනේ ඉන්නේ. මායන මොහොතේ මගේ පාමුලේ ඉන්න කෙනා ඔබ කෝ? අනේ ස්වාමිනේ මම නග්නව නිර්වස්ත්‍ර. ඔව් දෙවියන් වහන්සේගේ ඈතුණා නිර්වස්ත්‍රව සිද්ධ වෙයි. හැම දෙයක්ම නැති වෙලා ඉන්නවා. අද දෙවියන් වහන්සේ යමක් කරන්න නම් අපි දැත සොයාක්ෂා කරමු. අද ඔබගේ ජීවිතේ වෙනස සිදු වෙයි. අද වෙනස සිදු වෙයි. හැම කෙනාට වෙනස සිදු වේවා. සෑම ආශිර්වාදේ, සෑම සඵලත්වය, සෑම ජයග්‍රහණය මේ ස්ථානයේ නවයට ලැබේවා. මා විශේෂයෙන් ඉල්ලන්නේ ස්වාමිනේ, සුද්ධාත්මනේ, අද රාත්‍රියේ මේ අය ඔබගේ පාමුලට එන්න අවශ්‍යයි. ලොකු ආස්කම් තිබෙනවා. මෝසෙස් කිව්වා ස්වාමිනේ මට කානාන් දේශේ පෑ ස්වාමිනේ, ඔබගේ අභිමුඛය නැත්තම් ඔබගේ අභිමුඛය මා සමග එන්න අවශ්‍යයි. ඔබගේ අභිමුඛයේ තියෙන තැන තමයි කානාන් දේශය. ඔබ ඉන්නවනම් වනාන්තරය පවා කානාන් දේශ වෙයි. ඒ ජීවිත දෙන්න කියලා අද රාත්‍රියේ මේ මුළු සභාවම ආත්මෙන් වාස ඔබ පොළඹන්න, ආත්මික ගින්නක් ඇති කරන්න, ඔබගේ පාමුල සිටින්ච මේ දවස් 4 තුල ලොකු ආස්කම් මේ සෙනඟ දකින්න අවශ්‍යයි. ජීවිතවල වෙනස් වෙන්න අවශ්‍යයි. நிதாச ஆசீர்வாதத்தை அப்பாதணும். இந்த 4 நாட்களே அற்புதங்கள் நடப்பதாக, வாழ்க்கை மாறுவதாக. தேவாவியானவரே ஒவ்வொருவரை தூண்டுவீராக. உம்முடைய சமூகத்தில் இருக்க
මේ රාත්‍රියම ආශිර්වාද කරනවා. සමාවද නැවත සියල්ල ලබා ගැනීමද උසස්කමද මේ සෙනගට ලැබේවා. සමාවද නැති කලාව හැම දෙයක්ම සියල්ල ලබා ගැනීමද උසස් ජීවිතය මේ සෙනගට ලැබේවා. மன்னிப்பும் இல்லந்தவைகளை பெற்றுக்கொள்வதும் உயர்வும் இவர்கள் வாழ்க்கை கிடைப்பதாக இயேசு ஸ்வான்சிகே பாலவந்த நாமேன் சபா சதைங்கன අපගේ දෑත් ඔසවා දේව ආශිර්වාද ලබාගම කයිගුල ඇතේ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்யம் தேவாசுதம் உங்கள் அனைவரோடும் இன்றும் என்றும் எப்பொழுதும் கூடவே இருப்பதாக. අපේ පියව් දෙවියන් වහන්සේගේ ප්‍රේමය පුත්‍ර යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ කරුණාව සුද්ධාත්ම සහභාගීකම ඔබ සෑම දෙනා සමග සදාකාලට ඔබ සමගම පැවතේවා. ආමේන්.